प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है ये मुझको नहीं थी खबर। प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है ये मुझको नहीं थी खबर। मैं तो उलझा रहा उलझनों की तरह दोस्तों में रहा दुश्मनों की तरह। दुश्मन तो नहीं दुश्मन तो नहीं मगर जब से देखो मैंने तुझको मुझको शायरी आ गई। शायर तो नहीं என்னடா கையை கொண்டுங்க வருது। सोचता हूँ अगर मैं दुआ मांगता तो अपने उड़ा कर मैं क्या मांगता। सोचता हूँ अगर मैं दुआ मांगता हाँ तो अपने उड़ा कर मैं क्या मांगता। जब से जैसे मुहब्बत में करने लगा जब से जैसे इबादत में करने लगा आशिक तो नहीं। இங்க கூட கையை வச்சுட்டு வர சொந்த கதை சோக கதை சொந்த கதை இருக்கட்டும் சொந்த கதை இருக்கட்டும் சரி சத்தியை அழைத்து கொண்டு வர சொன்னேன் எங்கடா உண்மையவர் சத்தியானவள் நம்ம வரலையா இன்னும் காணமே சட்டி தாங்க அது உடஞ்சு போச்சுங்க சட்டியா போன உருட்டு விட்டுருச்சு ஏய் அடிச்சு போனவனு கருநாள் ஆச்சா ஆமா கறிக்குழம்பு ஆக்கி வச்சிருந்தோம் பூனை வந்து எட்டி குதிக்கவும் சட்டி உடைஞ்சு போச்சு அந்த சட்டியிலப்பா என்னுடைய மனைவி உண்மையவள் சத்தியானவள் அந்த சக்தி ஏன் பொண்டாட்டி அப்படியா உண்மைதான் வர சொன்னேன் எங்க அவள் இன்னும் வரலையா எங்க போயிருக்கேன் வரலையே இன்னும் வரலையா வர சொன்னமா இன்னும் வரலையா கல்யாணி வருமாடி வேலுமாடி என் பெண்மையிலே இந்த மன்னவர அழைத்த தேடியே
தங்கள் திவ்ய பாதங்களுக்கு கொண்டு வந்து பாதங்களை கழுவி பட்டாடையால் துடைத்து பாதாரமண்டுகளுக்கு ஆதாரமாக மல்லிகை, முல்லை, மருவு, மறிக்குழந்து, ரோஜா என்று சொல்லக்கூடிய உடலை கொண்டு வந்து தங்கள் தேவியாக உமையவள் பார்வதி தங்கள் பாதங்களுக்கு வந்தனர். எந்த ஒரு குறையும் பெறாமல் நீருடைய காலமாக வாழும் என்று சொல்லி உன்னை நான் மனதார வாழ்த்துகிறேன். தேவி காலை எழுந்தவுடனே காலைக்கடன் முடித்த பிறகு தங்கள் பாதங்களை பணியலாம் என்று பூந்தோட்டத்திற்கு பூக்களை எல்லாம் செங்கமலை பெண்களோடு பறித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே என்னை அழைத்த தருவாயிலே என்னை அழைத்து நோக்கம் என்ன சாமி? அப்படியா? ஆமா. உன்னை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கண்ணே தேவி, சரி, இந்த சிவனுடைய வேலை என்ன? அதிகாலையில எழுந்த உடனே சரி பூலோகத்துல மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க. ஆமா. அதனால அவங்களுக்கு பசியெல்லாம் நம்ம தீர்க்க வேண்டும் அல்லவா? சரி. இதோ படிக்கப்பட்ட பரமனுடைய எனக்கு பேர் இருக்கிறது. ஆமா. பூலோகத்துல மக்கள் பசியா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சரி சிவபெருமானை இதை காணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால பூலோகத்துல சென்று சரி மக்களுக்கு வரத்து கொடுத்து விட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். அதனாலே நானாய போன ஈசு இன்னும் வரவில்லையே, படியலுக்கவில்லையே அப்படி என்று பாமர மக்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஆமா. அப்படின்னு போறீங்க. நான் போய் வருகிறேன் கண்ணே. அம்மையவளே போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுமா? ஏன் கண்மணி எங்கடி பூலோகத்து போலான்னு போகும்போது மன்னவேண்டு வர என்ன? நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? ஒன்றா? ஆமாங்க. என்னோட புதுமையாக கேட்கிறாய்? ஏங்க என்னுடைய புதுமையாக கேட்க? எனக்கு ஒரு சந்தேகங்க. சந்தேகமா? என் மேல உனக்கு சந்தேகம்? ஆமாங்க. ஏன்னா பெரிய வீட்டுக்காரரு ஆமா உலகத்துக்கெல்லாம் வாத்தியார் தாங்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பள்ளிக்கூட மாணவி மாறி எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்க வேண்டும். ஆமா, அவ்வளவுதானே. கேளுடைய கேளு. உலகத்தை கொஞ்சத்தை
உலகத்துல சிவன் விஷ்ணு பெருமாள் சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் அந்த மும்மூர்த்தி தேவரைய வந்திருக்கூடிய 2011 கண்படைத்த பரமன் சிவபெருமான் சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கு முதல் தெய்வமாக வந்திருக்கூடிய இந்த சிவபெருமான் நானே உலகத்துக்கு முதல் தெய்வம். நீங்களா? உண்மைதான். நீங்களா முதல் தெய்வம்? என்னை தவிர யாருமே இருக்கவே முடியாது. பொழுது விடிஞ்சா போதும். ஆமா, நெருப்பா குதிக்கிற சூரிய பகவான். சூரிய பகவான் தகதகா இங்க வந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியா காட்சியளிக்கிறாரு. ஆமா, சந்திர பகவான். சந்திர பகவான். சந்திர சூரியன் யாரு? யாரு? சர்க்கதையந்தனுக்கு கூறு. கண்ணே தேவி, இது தெரியாமல் என்னிடத்திலே நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அமைதி, அமைதி. அந்த சந்திரன் பகவான் யார்? யாரு? அந்த சூரிய பகவான் யாருன்னு கேட்டாய் அல்லவா? ஆமா. இந்த அகில உலகத்துல அந்த சந்திரனும் அந்த சூரியனும் என்னுடைய 2 கண்கள் என்றே தெரிந்து கொள் கண்ணே. உலகத்தில் உள்ள தெய்வம் கண்ணா, கோபால கண்ணா. இருப்பதோ 2 கண்ணு, அதுல அரை கண்ணு நொல்ல கண்ணு. அப்படி வச்சிருக்கும் பொழுது இதோ உலகத்திலே முதல் தெய்வம் எங்க அண்ணன் கோபால கண்ணன் தான். பைத்தியக்காரி மாதிரி பேசக்கூடாது. மாயவன் யாரு? யாரு மாயவன்? யாரு? யாரு? மாமியா கிட்ட போனவன், மத்தால் அடிபட்டவன், பெண்களத்தை அடி வாங்கினவன், உத வாங்கினவன், நீயத்தினவன், அவனை வந்து இந்த இடத்துல இருந்து பெருமைகளை பேசக்கூடாது. பகுட்டு அப்படி புட்டு போட தெரியுமா? யாரு? என்னடி பேசுகிறாய்? காப்படி போட்ட கஞ்சி, அரைப்படி போட்ட சோறு, முழுப்படி போட்ட இட்லி தோசை. ஆமா, கொட்டிக்காரன் கொள்ளக்காரன் 2 பேரும் ஆட்டி 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 ஆடி திங்கலாம். அப்படி இருக்கும் பொழுது போய் ஆம்பளைங்க ஒரு மாசத்துல ஒரு 28 நாள் இங்க சாப்பிடுறாங்க. ஒரு 2 நாளாவது வெளியில சாப்பிடலாமே. சாப்பிடுறது வழக்கம். ஒரு எண்ணம் வரும் ஆண்களுக்கு. அப்படி வந்து நாயம் தான். உண்மைதான். போய் ஏன் கிட்ட இல்லாத புட்டா போய் கிளவி புட்டுக்கு ஆசைப்பட்டீங்களே. எங்க போய் கிளவி புட்டு நான் போய் சாப்பிட்டேன். பிட்டிக்கு மனுஷன் வந்து பெரும்பாலும் அடிப்பட்டீங்களே. தெரியுதா உங்களுக்கு? கிளவிக்கு ஏதுமா புட்டு? ஆம்பளைங்களுக்கு தான் இருக்கும். கிழவனுக்கு கூட புட்டு இருக்கலாம். சுந்தர பாண்டியா, கிளவிக்கு புட்டு அது. சுந்தர பாண்டியா, கிளவி கேட்கடா இருக்குது. அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம கொண்டாடிக்கு முன்னாடி 2 இருக்குது இல்ல, அதுக்கு என்ன பேரு? அது மொளை. அது புட்டு இல்லையா? இட்லி மாதிரி இல்லையா? அது இல்லையா? நீ பாக்கலப்பா, உனக்கு தெரியாது. அதாவது ஒரு போயும் ஒரு வயசு பிள்ளைங்க, ஒரு குமரி பிள்ளைங்க, இவங்க எல்லாம் இல்லையா? அதானே போய் கிளவி புட்டுக்கு ஆசைப்பட்டு பாண்டிகையால தொப்பு அடி வாங்கினார. அதை விட என்னையா என்ன கேவலமாக பேசுறாயா? அதாவது சாமி வண்டவாளம் தெரியுது. அதாவது எதுக்காக கிளவி கிட்ட போய் ஒரு புட்டுக்காக நீங்க ஆசைப்பட்டு அடி வாங்கினா? கிளவி கிட்ட போய் எதுக்குன்னா புட்டுத்தீங்க? அதெல்லாம் உலக நன்மைக்காகவே நான் செய்த திருவிளையாடலப்பா. இது ஒண்ணு தெரிஞ்சுக்குது. உண்மை கேட்டாலும் உலக நன்மைக்காகவே நாங்கள் செய்ய தேவர்கள் எது செய்தானாலும் அந்த உலகத்துல ஏதாவது ஒரு நன்மையாக கிடைக்கும்னு சொல்லிதான் பாண்டியம்மன் இடத்துல அடி வாங்கின அந்த கிளவி. உதிர் போன புட்டு
இருக்குதுல்ல ஆமா அந்த உதிர் போன புட்டு தின்னதுனாலதான் இட்லி 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 சுட்டு இட்லி சொல்லுவாங்கல்ல அத புட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப ரவுண்ட் ரவுண்டு கிடக்கும்ல அது தின்னதுனாலதான் என்ன தரைக்குறமா பேசலாம். இது போய் ஒரு கேவலமா? அதான் பாரு, இது போய் என்ன பெருமையா பேசிக் கொண்டு இருக்கிறார். மகிட்ட அப்படியே புட்டு புடுங்க தெரியுமா? உலகத்தில் முதல் தெய்வம் நானே. இந்த மண்ணை படைத்தேன், மரத்தை படைத்தேன், மண்ணை படைத்தேன், உயிரை படைத்தேன். அப்படி இருக்கும் பொழுது 8,84,000 ஜீவங்களை நானே படைத்தேன். அப்படி இருக்கும் பொழுது உலகத்துல முதல் தெய்வம் அந்த சந்திரன், அந்த சூரியன், அந்த நிலவு, எங்க அண்ணன், நீங்க யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. முதல் தெய்வம் இந்த ஓம் சக்தி பராசக்தி நானே முதல் தெய்வம். அடே சக்தி, என்ன தினத்தில் அவனுக்கு கர்ப்பம் வந்து விட்டது என்று சொல்லி மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அநியாயமாகவே தாலியை கட்டிய கணவனுக்குள்ளே பார்க்காமலே எனும் என்பதாக வந்த நான் தான் உலகத்துக்கு உலக தாய் தாயின்னு சொல்கிறாய. இதோ இந்த சிவன் இல்லாமல் இந்த சக்தியினால ஒன்றுமே செய்ய முடியாதது. இந்த சிவன் இருந்தால் இந்த எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஏங்க ஆமா, இந்த சக்தி மட்டும் உடம்புல இல்லைன்னா, ஆமா இந்த சக்தி மட்டும் உடம்புல இல்லைன்னா நடக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. வேலை செய்ய முடியுமா? முடியாது. எந்திரிக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சக்தி மட்டும் இந்த உடம்பு மட்டும் விலகிட்டா எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சிவனேன்னு படுத்துக்குவாங்க. அந்த சக்திக்கே வரத்து கொடுப்பது யார்? யாரு? இந்த சிவபெருமான். நான் கோயில படுத்திருக்கும் பொழுது ஆமா ஏப்பா சிவனேன்னு படுத்துக்கிறேன் உண்மைதானே கேக்குறாங்கல்ல? ஆமா, அதுக்கு அர்த்தமே நான் தான். அந்த சிவன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. நான் தான் இந்த உலகத்துக்கு முதல் தெய்வம் என்று தெரிந்து கொள். ஆமா, இந்த சக்தி மட்டும் இல்லை என்றால் ஒரு இம்மியளவு அசைக்க முடியாது. இந்த சிவன் இல்லைன்னா இந்த சக்தியா இல்லாமல் போய்விட முடியும். சக்தி தான் பெரியவன், இந்த சிவன் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், இந்த சிவபெருமான் நானே பெரியவன், இந்த சக்தி தான் பெரியவன். இந்த சிவன் இல்லை என்ன சக்தியா இல்லையடி. இந்த உலகத்தில் எல்லா உயிரும் நானே படைத்தேன். இந்த அத்தோடு உன்னையும் நான் தான் படைத்தேன். படைக்கப்பட்டவனே அடே சண்டாளி சதிக்காரி பழிக்காரியே, இந்த சிவபெருமானை பார்த்து என்னுடைய படைப்பிலே பிறந்தவன் நீ அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசிவிட்டார். எப்பொழுது அவனுக்கு நான் சாபத்தை நான் கொடுக்கிறேன். இப்பொழுது அவனுக்கு நான் சாபத்தை தருகிறேன். எப்படி எப்படி? இந்த நேரத்தில் என்னை தாலியை கட்டிய கண்ணு கூட பார்க்காமலே என்னை தரிக்குறமாக பேசிவிட்டாய். அதனால இன்று முதல் 1 ஆண்டு காலமாக என்னை பிரிந்து நீ வன பத்திரக்காளியாக போக வேண்டும்.
அறியாத புத்தியாலே ஆமா தெரியாமல் ஆமா தவறு செய்து விட்டேன். தவறு செய்து விட்டால் அந்த தவறை மன்னித்து மறந்து என்னை ஏற்றுக்கொள்ள கூடாதா? ஒரு காலம் முடியாது. தவறு செய்தால் அந்த மனிதனுக்கு தண்டனை இருக்கிறது சொல்லி அன்றே தேவர்கள் சொல்லி இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அநியாயமாகவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அடக்கம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அடக்கம், அந்த வார்த்தை எல்லாமே இந்த சிவபெருமனை பார்த்து என்னுடைய படைப்பிலே பிறந்தவர்கள் சொல்லி எனக்கு தரைக்கூறமாக பேசிவிட்டால், அதுவும் இல்லாமல் காங்கூரமானது கோமானது வந்து ஒரு ஆண்டு காலமாக நீ என்னை பிரிந்து பத்திர காளியாக போக வேண்டும் சொல்லி பெண் என்பதற்காக உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளைவந்தீங்களே. அப்படி இருக்கும் பொழுது இடபாகத்தில் விட்டு என்னை இறக்கி விடுறீங்களா? ஒரு காலம் முடியாது. பிரிந்து போ சொல்றீங்களா? பிரிந்தா நீ ஒரு ஆண்டு காலமாக இருக்க வேணும். இதுதான் முடிவா? முடிவு அதுதான். இதுதான் இறுதியான முடிவா? நிச்சயமாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன். ஒரு ஆண்டு காலமாக என் விபாகத்தில் உனக்கு இடமே கிடையாது. என்னடி பேசுகிறாய்? முடிவிலே ஒருபோது மாற்றம் கிடையாது. ஒரு காலம் முடியவே முடியாது. அப்படி என்றால் ஆமா இந்த சக்தியாகப்பட்டவள் ஓராண்டு காலம் தங்களை விட்டு பிரியும் தருவாயிலே ஆமா இதோ உங்களை தேடி எல்லா பக்தர்களும் வருவாங்க. எல்லோரும் இந்த சிவபெருமானை பார்க்கலாம்னு வருவாங்க. ஆமா ஆமா வருகின்ற பக்தர்களுக்கு நீ வாரி வாரி வரத்தை கொடுப்பாய். ஆமா படியலப்பாய். ஆமா அப்படி இருக்கும் பொழுது அந்த வாரி வாரி வரங்களை கொடுக்கும் பொழுது அந்த வரத்திற்கு சக்தியே இல்லாமல் இருக்கட்டும் போ. சிவனுக்கு இவ்வளவு ஒரு சோதனையா? அடே நந்தேந்திரா, பார்த்தாயா என்னுடைய குடும்பத்தில நடந்தது? பார்த்தாயா? அதான் பார்த்தேன். ஏடா உண்மையை அவர் சத்தியம் இந்த சிவனும் நாங்க 2 பேர்களுமே அதுவும் இல்லாமல் எந்த ஒரு சாமியும் பாதி உடம்புல பொம்பளை வச்சிருப்பாரா? வச்சுக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். அப்படியாப்பட்ட இந்த சிவபெருமான் இடபாகத்தில் அவனுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லி கேவலமாக பேசிவிட்டேன். அவனுக்கு நான் ஒரு சாபத்தை கொடுத்தேன். எப்படி? அவனும் எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்கிறான். பத்திர காளியா போ அப்படி காளியாகி சாபத்தை கொடுத்துட்டீங்க. உண்மைதான். அப்படி இருந்தனால உண்மை அவள் சக்தியானவள் என்னைக்கு என்ன பிரிந்து நீ வாழ வேண்டும் சொல்லிவிட்டாய் அல்லவா? இதோ இந்த சக்தி இல்லாமல் வரக்கூடிய பக்தர்கள் யாராவது உன்னிடத்துல வந்த வரத்தை கேட்டா இந்த சக்தி இல்லாமல் வரத்தை கொடுத்தா அந்த சக்தியா இல்லாமல் போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு சாபத்தை அவள் கொடுத்து அந்த வரம் பழிக்காம போகட்டும், பழிக்காத போகட்டும் அப்படின்னு சொல்லி அவனை எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டான். சரி, நான் அவனுக்கு சாபத்தை கொடுக்குமோ அவன் எனக்கு சாபத்தை கொடுக்குமோ? இப்ப நான் பொண்டாட்டி இல்லாத ஒரு ஆண்டு காலமாக நான் இருக்க வேணும். ஒரு வருஷத்துக்கு என்னடா பண்றது? நம்ம காலியா போய் காலியா போன்னு சொல்லிட்டேன். பொண்டாட்டி இல்லாம அப்ப நீங்க காலி தான். இல்ல காலி போயிட்டா அப்புறம் நீங்க காலி தான். காலி அது அங்க போய் இருக்குமாடா. இருந்தாலும் இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறான். ஆமா தலைமையில வச்சிருக்கீங்களா? கூத்தியா தாமாடா.